ஹலோ மக்களே, ஜூன் 5ஆம் தேதியோட சலங்கையில ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி ரிவ்யூ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அவள் வருவாள சீரியல் 5:30 போட்டுட்டு இருக்கோம். ஸோ அவள் வருவாள பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த வீடியோ இருக்கும், அதுவும் பாருங்க. இன்னைக்கு என்னெல்லாம் நடக்க போகுது, ககன் வந்து பூமியை காப்பாத்தினாங்களா இல்லையா, பூமி வந்து ககனை வெறுத்து ஒதுக்குனாங்களா இல்லையா, இதை பத்தின ஃபுல் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். இங்க முதல்ல பார்த்தா ககன் வந்து அவரோட வீட்டில் உட்காந்து என்ன செய்யறதுனே தெரியாம எல்லாத்தையும் போட்டு உடச்சிக்கிட்டு அழுதுட்டு இருக்கிறாரு. அப்படியே நம்ம பூமியை பார்த்தா இங்க பூமி வந்து நம்ம தம்பி சிவாவையே கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளி இப்படி வந்து இப்படி துன்புறுத்துறாரே, மாமா ஏன் இப்படி மாறிட்டாரு, உண்மையிலே வெறுத்து ஒதுக்குறாரா அப்படின்னு சொல்லி இவங்க ககனை வந்து தப்பா புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க நம்ம பூமி. அப்படியே பார்த்தா நைட் ஆயிருது, இவங்க இங்க அழுதுட்டே இருக்கிறாங்க. பூமி இங்க அழுதுட்டே காப்பாற்றவும் வரல, ஒண்ணுமே வரல, எதுக்கு என் மேல இப்படி ஒரு பொய்யான பொழிய போடணும்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இங்க நட்சத்திரமும் சரியும் அப்பதான் வந்து அப்புறம் வீட்டுக்கு வராங்க. வந்த பின்ன பார்த்தா இவருக்கு வந்து 2 பேருமே வந்து டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நட்சத்திரம் வந்து எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஏன் அப்ப எனக்கு டயர்டா இல்லையா அப்படின்னு சொல்லி வம்பு இழுக்கிற மாதிரியே நம்ம சரி வந்து பேசிட்டு இருக்காரு நட்சத்திரா கிட்ட. உடனே வீட்டுக்குள்ள வராங்க. வந்தோடனே இவர் வந்து சோஃபால உட்காந்துருக்காங்க. உடனே நட்சத்திரம் வந்து தூங்கலான்னு போறாங்க. உடனே போகும்போது நட்சத்திரா நக்ஷு அப்படின்னு சொல்லிட்டு பாசமா கூப்பிட்ற மாதிரி நாம சரி கூப்பிட்டுட்டு எனக்கு டீ வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அதுக்கடுத்து நட்சத்திராக்கு வந்து கோவம் வருது. என்ன சரி, நான் தான் உங்ககிட்ட யாருக்குன்னே சொன்னேன்ல எனக்கு டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு, எதுக்கு நீ இப்போ என்கிட்ட டீ கேட்குற, உனக்கு வேணா நீயே போட்டு குடி அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம சரிக்கு வந்து கோவம் வந்துருது. கோவம் வந்து பல்லாருன்னு போய் அரைஞ்சிடுறாரு நட்சத்திராவை. ஏய் என்னடி என்னைய எதிர்த்து பேசுற அப்படின்னு சொல்லிட்டு பலார்னு ஒரு கணத்துல ஒரு அரைஞ்சிடுறாரு. இதை வந்துட்டு அரைஞ்சிட்டு ஏன் அவனுக்கு டீ கேட்டா அவனால போட்டு கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காரு. உடனே அப்புறம் தூரத்துல இருந்து பார்த்து சரி என்ன தைரியம் இருந்தா நீ என் பொண்ணு மேலேயே கை வைப்ப அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அப்புறம் வந்து பலார்னு செரியை அடிச்சு கழுத்தை நெரிச்சு கொல்ல மாதிரி வராங்க. உடனே அதுக்கடுத்து அத்தை விடுங்க விடுங்கன்னு சொல்லிட்டு சரி வந்து கத்துறாரு. நட்சத்திரம் வந்து பார்த்துட்டு சும்மா தான் நிக்கிறாங்க. அவங்க வந்து காப்பாற்றணும்னு சொல்ல எதுவுமே சொல்ல, இதுதான் சாக்கி இவன் நல்லா அடி வாங்கட்டும் அப்படின்னு நினைச்சு அப்புறம் கிட்ட நல்லா அடி வாங்கட்டும்னு நினைச்சு இவங்க அடி வாங்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் இவங்கள பார்த்தா சரச்சந்திரா வராரு, கேபி வராங்க, மீரா வராங்க, மருதானியல்ல வராங்க. எல்லாரும் வீட்டுல இருக்க எல்லாரும் அப்படியே பொண்ணு கூடிடுறாங்க. கூட்டிட்டு அபூர்வா உனக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி சரச்சந்திரா கேட்டுட்டு இருக்காங்க. உனக்கு கேபிக்கு வந்து போறது, என்ன அபூர்வா என்ன தைரியம் இருந்தா நீ என் பையன் கழுத்தை நெரிப்ப, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி என் பையனுக்கு அடிச்சா கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கியா, முதல்ல அவன் இந்த வீட்டோட மாப்பிள்ள, அது முதல்ல ஞாபகம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கேபி வந்து சண்டை போட்டுட்டு இருக்காரு. உடனே சரச்சந்திராவும் இருந்துட்டு கேபி நீ வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபூர்வா வந்து கத்துறாங்க. உடனே நம்ம சரச்சந்திரா வந்துட்டு அபூர்வா உனக்கு என்னதான் பிரச்சனை, எப்பவுமே நீ வந்து செரிக்கிட்ட சண்டை போடுறதே பெரிய வேலையா வச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அவர் பக்கத்துக்கு வந்து சண்டை போட்டுட்டு இருக்காரு. முதல்ல சரி வந்து என் தங்கச்சியோட பையன், அதுவும் இல்லாம இந்த வீட்டோட மாப்பிள்ளை எல்லாம் தெரிஞ்சுதானே பண்ற, உன் பொண்ணை நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்க மாப்பிள்ளை இப்படிதான் மரியாதை இல்லாம நடத்துறதா, இப்படிதான் நீ அவனை போட்டு அடிக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க. உடனே அபூர்வாக்கு வந்து கோவம் வருது திரும்பியும். உங்களுக்கு வந்து இப்போ உங்க தங்கச்சி பையன் முக்கியமா இல்ல உங்க பொண்ணு முக்கியமா, யாரு முக்கியம், எனக்கு இப்பவே நீங்க இந்த இடத்துல வச்சு உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. சரச்சந்திரா வந்து என்ன சொல்றேன்னு தெரியாம முழிக்கிறாரு. மீரா வந்து பயந்துட்டே இருக்கிறாங்க. சரி எதுக்கு அண்ணி இந்த மாதிரி அடிச்சு துன்புறுத்திட்டு இருக்காங்க, சரி ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு பயந்துட்டு இருக்கிறாங்க. கேபி அதுக்கடுத்து சண்டை போடுறாரு. சரச்சந்திரா வந்துட்டு என்ன அபூர்வா இங்க பிரச்சனை முதல்ல. உடனே நம்ம அபூர்வா வந்து மாமா இவன் என்ன பண்ண தெரியுமா, நான் எதுக்காக அடிச்சேன்னு தெரியுமா இவனை அப்படின்னு சொல்லிட்டு, இவன் என்ன தைரியம் இருந்தா நம்ம பொண்ணு நட்சத்திரா மேல இவன் கை வச்சிருப்பான், அவன் நட்சத்திரவை அடிச்சான், 2 வாட்டி அடிச்சான் மாமா, நான் தூரத்துல இருந்து பார்த்தேன், இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த வீட்டுல இவங்களை தங்க வச்சிருக்கதே பெரிய விஷயம், இவனை நீங்க என் பொண்ணு நட்சத்திர கழுத்தை தாலி கட்டின அன்னைக்கே இவன் கையை காலை ஒடிச்சு போட்டு இவனை கொண்டிருந்தீங்கன்னா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குமா, இவன் என்னோட பொண்ணு விருப்பமே இல்லாம என் பொண்ணு கழுத்துல தாலியை கட்டிட்டு இன்னைக்கு இவன் வந்து சந்தோஷமா உள்ள ஒரு மண்ணும் இல்லை, இவன் என் பொண்ணை என் கண்ணு முன்னாடி துன்புறுத்திட்டு இருக்கான், நான் எவ்வளவு செல்லமா வளர்த்த பொண்ணை என் பொண்ணை என் கண்ணு முன்னாடி அடிச்சா நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க. உடனே சரி அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ மாமா நீங்களுமா அத்தை சொல்றதை நம்புறீங்க, நக்ஷு நான் உன்னை அடிச்சனா நக்ஷு அப்படின்னு சொல்லிட்டு இவர் தெரியாத மாதிரியே கேட்கிறாரு. ஆனா உண்மையா நம்ம சரி வந்து ஒரு பலார்னு அரைஞ்சிருப்பாங்க நட்சத்திராவை. உடனே இவர் தான் மிரட்டி வச்சிருக்காருல்ல நட்சத்திராவை. அதெல்லாம் இல்லை டாடி, அடிக்கெல்லாம் இல்லை டாடி, என்கிட்ட அன்பா தான் பேசிட்டு இருந்தாங்க, நான் வந்து அன்பா தான் பேசிட்டு இருந்தாங்க, நான் சந்தோஷமா தான் இருந்தேன், சந்தோஷத்துல தான் நான் கண்ணு கலங்கினேன், அதை பார்த்துட்டு அம்மா வந்து நான் அழுறதை பார்த்துட்டு, நான் ஆனந்தத்துல அழுறதை பார்த்துட்டு அம்மா வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு செடியை வந்து அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே சரி வந்து இதுதான் இதுன்னு சொல்லிட்டு, ஐயோ மாமா உங்களுக்கே நல்லா தெரியும் அத்தைக்கு நீ எப்போ வர பிடிக்கவும் இல்லை, அவங்களை என்ன மருமகனாவும் ஏத்துக்கவே இல்லை, நானும் நட்சத்திரமும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா கூட அவங்களுக்கு வந்து பிடிக்கல, அதுக்காக தான் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே அபூர்வாக்கே பேக் ஃபயர் ஆயிடுச்சு, பெரிய பேக் ஃபயர் ஆயிடுச்சு. உடனே சரச்சந்திரா அபூர்வா இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங்,
இப்பதான் என் பொண்ணு மாறி சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கான்னு நானே சந்தோஷப்பட்டுட்டு இருந்தா, நீ என்ன அவங்களை கெடுக்கணும்னு நீ திரும்பியும் பழையபடி உன் பொண்ணை நீ நினைச்ச மாதிரி மாத்தணும்னு நினைச்சிட்டு இருக்கியா? அதான் அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, இனிமேல் சரி பார்த்துப்பான், சரியா தானே உன்னோட புருஷன், அவங்க 2 பேருமே சந்தோஷமா தான் இருக்கிறாங்க. இதுல உனக்கு என்ன இப்ப பிரச்சனை? உனக்கு ஏன் சரியை பிடிக்கவே மாட்டேங்குது? நீ உன் குணத்தை மாத்திக்கோ, இது இப்படியே இருந்தா நல்லதில்லை. இதுக்கு அடுத்து நீ இந்த மாதிரி சரியா ஏதாவது பண்ணிட்டு இருந்தேன்னா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். அபூர்வா, இதுதான் உனக்கு ஃபைனல் வார்னிங்னு நம்ம சரச்சந்திரா வந்து ஃபைனல் வார்னிங் கொடுக்குறாங்க. உடனே அதுக்கடுத்து, ஐயோ மாமா, நம்ம நட்சத்திரம் வந்து பொய் சொல்றா, ஏய் சொல்லுடி உண்மையை அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ அப்பா, அம்மா தான் போய் சொல்றாங்க, நான் போய் சொல்லலை அப்படின்னு சொல்லி திரும்பியும் பேக் ஃபயர் ஆயிருது அபூர்வாக்கே. உடனே இவங்க மருதாணியில இருந்துட்டு கையை வாயில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஐயோ என்ன இப்படி போய் சொல்லிட்டு இருக்கா இவ அப்படின்னு சொல்லி இவங்க வர ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. இதுதான் ஃபைனல் வார்னிங். அவங்க 2 பேரும் சந்தோஷமா தானே இருக்காங்க, நீ போ அபூர்வா, நீ உனக்கு பிடிக்கலன்னா பேசாம இரு, இனிமேல் நீ அவன் சரி மேல கை வைக்காத, அவ்வளவுதான் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சரச்சந்திரா போயிடுறாரு. உடனே இவங்க எல்லாருமே கலைஞ்சு போயிடுறாங்க. இவங்க உடனே வா நட்சத்திரா அப்படின்னு சொல்லிட்டு தோல் மேல கையை போட்டுட்டு நம்ம சரி வந்து நட்சத்திரம் கூட்டிட்டு போறாங்க. போகும்போது ரூம்ல பார்த்தா அவங்க காலமுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே சரி படுத்திருக்காங்க. நம்ம நட்சத்திரம் வந்து அவங்களுக்கு சேவை பண்ணிட்டு காலமுக்கி விட்டுட்டு இருக்கிறாங்க. உடனே அபூர்வா இதை சும்மா விடுவாங்களா? இல்ல மருதாணி சித்தி, இவ ஏதோ பிளாக்மெயில் பண்றான், அதுக்குதான் நட்சத்திரம் பயந்துட்டு இருக்கா. இப்ப மேல போய் பார்த்தா என்ன நடக்குன்னு தெரிஞ்சிருவா, மேல போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு மேல வந்தா ரூம்குள்ள வருவாங்க. பார்த்தா செடி காலை பிடிச்சி அமுக்கிட்டு இருப்பாங்க. அபூர்வாக்கு இன்னுமே கோவம் வந்துடும். உடனே எந்திரிச்சோன்னே, என்ன அத்தை இப்படிதான் ஒரு டீசன்சி இல்லாம கதவை தட்டாம உள்ள வருவீங்களா அப்படின்னு சரி கேட்கிறாரு. உடனே யாருக்கிட்டடா டீசன்சி இல்லைன்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா இப்படிதான் நீ கதவை திறந்து போட்டு சண்டை போட்டுட்டு இருப்பியான்னு மருதாணியால ஓடி போய் பெட்ரூம் கதவை அடைக்க போறாங்க. இங்க உடனே செரி வந்துட்டு செரிய பலார்னு அரைஞ்சு கீழே தள்ளி விட்டுறாங்க. உடனே நட்சத்திராக்கு ஒரே ஜாலியா இருக்கு செரி அடி வாங்கறத பார்த்து. உடனே டே இப்ப தைரியம் இருந்தா நீ கூப்பிடுறா பாக்குறேன், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்ணு மேலேயே என் கண்ணு முன்னாலே நீ அவளை அடிச்சதை நான் பார்த்தா நீ அவளை மிரட்டி வச்சா நீ என்ன சொன்னாலும் அவ கேட்பாளா, நீ என்ன சொன்னாலும் அவ செய்வாளா? இப்ப கூப்பிடுறா பாப்போம். இதுக்கு மேலேயும் நீ என் மாமா கிட்ட போய் ஏதாவது சொன்ன உன்னை உயிரோட என்ன பண்ணுவேன்னு தெரியாது, உனக்கு கொன்னே போட்டுரு வேண்டாம், அவ்வளவுதான் ராஸ்கல், யார்கிட்ட வச்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லி அபூர்வா திரும்பியும் வந்து செரியை போட்டு அடிச்சு துன்புறுத்தி சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. சரியும் இப்ப வந்து இப்ப நீ போய் மாமா கிட்ட சொல்லு, யாரு உனக்கு ஆதாரத்துக்கு வரான்னு நானும் பாக்குறேன், மருதாணியில இருந்துட்டு நானும் போய் சொல்லுவேன், மாப்பிள்ள நான் சொல்றதை நம்புவாங்களா இல்லை நீ சொல்றதை நம்புவாங்களான்னு சொல்லிட்டு மருதாணியிலே அவங்க போக்குக்கு வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்க பார்த்தா எஸ்ஐ சூர்யா வந்து பூமியை மீட் பண்றாங்க. அதாவது ககனை பத்தி திரும்பியும் அவங்களுக்கு கிட்ட கோல் மூட்டுறதுக்காண்டி வந்துட்டு இருக்கிறாங்க. இங்க பாரு பூமி, இங்க பாரு, நீ உன்னை இவ்வளோ பெரிய கஷ்டத்துல மாட்டி விட்டுட்டு அவன் பாரு அங்க ஜாலியா இருக்கான், உன்னை வெளியெடுக்கிறதுக்கு கூட இன்னும் அவன் ஒரு முயற்சியும் எடுக்கல, உனக்கு பெயில் கேட்டு வரவோ எந்த முயற்சியும் அவன் எடுக்கல, நீ இருக்கியா செத்தேன்னு கூட அவனை பார்க்க வரவே இல்லை பூமி, இதுதான் நீ காதலிச்சா இதுவா புண்ணியமா? இப்பவும் ஒன்னும் உனக்கு கெட்டு போயிடல, நீ இந்த தாலியை கலட்டி அந்த ககன் மூஞ்சிலே இருந்துட்டு நீ உன் அப்பா வீட்டுக்கு போயிரு, உன் அப்பா உன்னை மகாராணி மாதிரி பார்த்து இதை விட நல்ல சம்பந்தத்துல உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க, உன் வாழ்க்கையும் இதுக்கு அடுத்து நிம்மதியா சந்தோஷமா இருக்கும். அவன்லாம் ஒரு மனுஷனா? அவனுக்குன்னு சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்களா? அவனே ஒரு தனி மரம், அவனுக்குன்னு யாரு இருக்கா? அவன் பெத்த தங்கச்சி, இங்க பெத்த அம்மா தங்கச்சியோட காதலே பிரிச்சு அவனோட கோபத்துக்காக உன் தம்பியை வீட்டை விட்டு அனுப்பியிருக்கான். அவன் எல்லாம் ஒரு நல்லவனா பூமி, நினைச்சுப்பாரு பூமி அப்படின்னு சொல்லிட்டு சிங்கு மாதிரி பேசிட்டு இருக்காரு நம்ம எஸ்ஐ சூர்யா. அது மட்டும் இல்லாம பெத்த அப்பாவையே மரியாதை இல்லாம உயிரோடு இருக்கும் போது தர்ப்பணம் கொடுத்தவன் தானே அவன். அவரை இது வரைக்கும் அவன் பெத்த அப்பாவை என்னைக்காவது அவன் மதிச்சு பேசியிருக்கானா? இப்படிப்பட்டவன் கூட நீ வாழணுமா பூமி? நினைச்சு பாரு. அதுவும் இல்லாம அந்த எஸ்ஐ சூர்யா இருக்கிறதுல பெரிய ஹை ஆபீசர் இவர் தான் எஸ்ஐ சூர்யா. இவரே வந்து எஸ்ஐ சூர்யா பத்தி பெருமையா பேசுறாராம். அந்த எஸ்ஐ சூர்யாவே இருக்கிறதுல ஹையஸ்ட் பொசிஷன்ல இருக்காரு. அவர்கிட்ட வம்பு பண்ணியிருக்கான். அவர் நினைச்சா இவரை உண்டு இல்லாம பண்ண விட மாட்டான். அவர் வேலையவே எடுத்துட்டான்ல, கண்டிப்பா அதுக்கு அந்த எஸ்ஐ சூர்யா பழி வாங்கறதுக்காக அவனை கொல்லதான் செய்வாங்க. நீ அதுக்கடுத்து விதவே ஆகி உன் வாழ்க்கையே இல்லாம நாசமா போயிடும். அதுக்கு நீ இப்பவே நீ உன் வாழ்க்கையை காப்பாத்திக்கிட்டு உன் அப்பா வீட்டுல போய் சந்தோஷமா இருக்கிறதுக்கு வழிய பாரு. இப்பவும் ஒன்னும் கெட்டு போயிடல, உன் மேல எந்த தப்பு இல்லைன்னு எனக்கும் தெரியும், உனக்கும் தெரியும். அந்த ககன் தான் உன்னை மாட்டி விடுறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கான். நீ ககன் பேரை சொல்லிட்டு நீங்க இருந்து தப்பிச்சு போ, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லி பூமியை வந்து இங்க பிரைன் வாஷ் பண்ணிட்டு இருக்காரு நம்ம எஸ்ஐ சூர்யா. இப்படி ஒன்னா நடந்தது எல்லாத்தையும் இது வரைக்கும் நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா பூமி மனசுல குழந்தையா இருக்கும் போது அவங்களை காப்பாத்தினது, அதுக்கடுத்து அந்த ஐஸ் கட்டி ரூம்ல நட்சத்திரம் அவங்களை லாக் பண்ணும்போது காப்பாத்தினது, இதெல்லாம் நம்ம பூமி வந்து ஒன்னா நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப பார்த்தா கனவுல வந்து இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க எஸ்ஐ சூர்யா வந்துட்டு. உடனே கனவுல வந்து ககன் வந்து அந்த எஸ்ஐ சூர்யாவை அடிச்சு போட்டுட்டு பூமியை வா பூமி நம்ம இங்கிருந்து போகலாம் அப்படின்னு சொல்லி காப்பாத்திட்ட மாதிரி கனவு வருது. உடனே இல்ல இவங்க வந்து பழசெல்லாம் நினைச்சு பாக்குறாங்க. அதாவது வெறுக்கிறாங்க, உங்க தங்கச்சிக்காக தான் வந்து என்னை காதலிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு நினைச்சு பார்த்தேன். நான் இங்கேயும் வரல, இங்கேயே நான் என்ன உயிரோட இருக்குன்னா செத்துட்டேனான்னு இவங்க பார்க்க வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கனவுல இவங்க பேசுற மாதிரி இவங்க கனவு கண்டுகிட்டு இருக்காங்க நம்ம பூமி.
உடனே அதுக்கடுத்து எஸ்ஐ சூர்யா வந்து பேசுறாரு, என்ன மேடம் அந்த ககன் வந்து உங்களை காப்பாத்துற மாதிரி கனவு கண்டீங்களா? ககன் இங்க வர வாய்ப்பே இல்லை, அவன் இங்க கண்டிப்பா வர போறதும் இல்லை, உங்களை காப்பாற்ற போறதும் கிடையாது. இதுதான் உங்களுக்கு ஃபைனல் வார்னிங் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்கா யோசிச்சு சிந்திச்சு செயல்படுங்கன்னு சொல்லிட்டு எஸ்ஐ சூர்யா போயிடுறாரு. அபூர்வா வந்து நக்ஷத்ரா கிட்ட வந்து ரொம்ப பொறுமையா கேட்டுட்டு இருக்காங்க, ரொம்ப கோவப்பட்டு கத்தி கேட்டுட்டு இருக்காங்க. இங்க பாரு என்ன நடந்துச்சு, நீ என்கிட்ட உண்மையை சொல்லு, என்னவா இருந்தாலும் நான் உன்னை காப்பாத்துறேன், நீ போய் இந்த செடிக்கு போய் நீ இதுக்கு பயந்துட்டு இருக்க, இவனெல்லாம் என் கால் தூசி, இவனெல்லாம் காலில் போட்டு மிதிக்கணும், இவனை நீ டார்ச்சர் பண்ணுவேன்னு நினைச்சா இல்ல உண்மையில உனக்கு அவன் பொண்டாட்டியா வாழணும்னு ஆசை வந்துருச்சா? அவன் என்ன உனக்கு மாயமந்திரம் பண்ணி வச்சிருக்கான், எதுனால உன்னை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான், என்ன நடந்துச்சுன்னு நீ கிட்ட உண்மையை சொல்லு, எதுவாக இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன், சொல்லுன்னு சொல்லிட்டு நட்சத்திரம் போட்டு படம் படுத்து எடுக்கிறாங்க. இங்க அடுத்து பார்த்தா நம்ம மருதானியில, பேபி என்ன பேபி போய் இந்த செடிக்கு போய் நீ எதுக்கு பயந்துகிட்டு இருக்க, இவனெல்லாம் காலில் போட்டு மிதிக்கணும் பேபி, என்ன நடந்துச்சு நீ உன் அம்மா கிட்ட சொல்லு, உன் அம்மா உனக்காக என்ன வேணா பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சின்ன வயசுல இருந்து நான் உன்னை பொத்தி வளர்த்து, நான் உனக்கு நீ கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்து உன்னை மகாராணி, இந்த வீட்டு மகாராணி மாதிரி வளர்த்தா, இவனுக்கு போய் நீ அடிமை சாசனம் மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்க உட்காந்து, இதுதான் நீ வளர்ந்த லட்சணமா, இதுதான் நீ என் பொண்ணா, நீ இப்படிதான் மாறி அவன் செடியோட பொண்டாட்டியா வாழ போறன்னா நீ இந்த உலகத்துல வாழவே தகுதி இல்லாதவ, என் பொண்ணு செத்துட்டா நான் நினைச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு கழுத்தை கூட நெரிக்கிறாங்க. உடனே அத்தை விடுங்கன்னு சொல்லி நம்ம செரி பேசுறாரு. அதுக்கு அடுத்து உண்மையை சொல்லவா அப்படிங்கிற மாதிரி நட்சத்திரா வந்து செரியை பாக்குறாங்க. ஆனா ஏய் என்ன நடந்தாலும் நீ உண்மையை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்ணை கட்டுறாங்க. அவனே சி நாயே, இப்ப கூட நீ அவன்கிட்ட உண்மையை சொல்லவான்னு அவன்கிட்ட கேட்டுட்டு இருக்க, நீ உயிரோடு இருக்கவே லாய்க்கு இல்லடி அப்படின்னு சொல்லி கழுத்தை நெரிச்சு கொள்றாங்க. உடனே இவங்க வலி தாங்க முடியாம நான் உண்மையை சொல்லிடுறேன் மம்மி அப்படின்னு சொல்லி உண்மையை சொல்ல வராங்க. இங்க பார்த்தா அடுத்து நம்ம பூமி வந்துட்டு அங்கேருந்து யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. இப்போ வந்து எஸ்ஐ சூர்யா போயிட்டாரு. ஒரு கான்ஸ்டபிள் வந்து கிளக்கி நடந்துட்டு இருக்கிறாரு. அதாவது பூமியை கை ஃபுல்லாக கட்டி போட்டிருக்காங்க, சேர்ல உட்கார வச்சு கை காலெல்லாம் கட்டி போட்டிருக்காங்க. இங்கே அந்த கான்ஸ்டபிள் வந்து இங்கேயும் நடந்துட்டே இருக்கிறாரு. பூமிக்குள்ள மனசுக்குள்ள 1008 கேள்விகள் ஓடிக்கிட்டே இருக்கு. எதுக்கு வந்து மாமா இதுக்கு சிவாவுக்கு அழுத்து பிடிச்சி வெளியே தள்ளினாங்க? மாமாவுக்கு வந்து சிவாவை பிடிக்கல, சிவா பண்ணது தப்பாவே இருக்கட்டும், அவன் தம்பி அதுக்காக தான் அனுப்புனாங்கன்னு இருக்கட்டும். ஆனா அத்தை எதுக்கு அதுக்கு சம்மதிச்சிருப்பாங்க? பூரணி தான் அவங்களை காதலிக்கிறாளே, பூரணி எப்படி இதுக்கு ஒத்துக்கிட்டா? கண்டிப்பா அத்தையே என்னை வெளியே எடுக்க இது வரைக்கும் வரல, மாமாக்கு தான் என் மேல கோவம், என்ன பிடிக்கல, என்னை வெறுத்து ஒதுக்குறாருன்னா அத்தை வெளியே வந்திருக்கணுமே, இந்நேரத்துக்கு என்னை வெளியே எடுக்க ஏதாவது ஒரு பிளான் பண்ணியிருக்கணுமே, வக்கீலையாவது போய் பார்த்துருக்கணுமே, அத்தை கிட்ட பேசினாதான் எனக்கு என்ன நடந்துச்சுங்கிற உண்மை கண்டிப்பா தெரிய வரும். இல்ல நான் இங்க உட்காந்து என் தம்பி வேற என்ன ஆனான்னு தெரியல, எங்க போனான்னு தெரியல, அதனால சிவாவை எதுக்கு வெளியே அனுப்புனாங்க, எனக்கு எல்லா காரணமும் தெரியணும்னா அத்தை கிட்ட பேசணும், நான் இப்போ எனக்கு ஃபோன் வேணுமேன்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்குறாங்க. அந்த கான்ஸ்டபிள் வந்து டேபிள் உட்காந்து தூங்கிடுறாரு. அவரோட பேக்கெட் ஃபோனில் இந்த பேண்ட் பேக்கெட்டில் வந்து ஃபோன் இருக்கிறது பார்த்துடுறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, சேரை வந்து குதிச்சு போகிறாங்க, நகட்டுறாங்க மெதுவாக. ஏன்னா கை காலெலாம் கட்டி போட்டுருக்காங்கல்ல பூமிக்கு, அதனால மெதுவாக உருட்டிகிட்டே போகிறாங்க. அங்கே அதுக்கடுத்து இவங்களை ஒரு லத்தி வச்சு அடிச்சிருப்பாங்களா, அந்த லத்தியை வச்சு வெளியே தள்ளுறாங்க. அந்த பேண்ட்டை விட்டு அந்த ஃபோனை வெளியே தள்ளுறாங்க. டச் ஃபோன் பெரிய ஃபோன்னால அது கீழே விழுந்தது. உடனே இவங்க அந்த கம்பை வச்சு அப்படியே தள்ளுறாங்க. தள்ளிக்கிட்ட வந்து எடுத்துட்டு கையை வந்து பின்னாடி சைடில் கட்டி போட்டுருக்காங்களா, கையை வச்சு எடுத்துடுறாங்க நம்ம பூமி. எடுத்தோடனே கால் பண்ணலான்னு போகையில பார்த்தா எஸ்ஐ சூர்யா வந்து ஃபோனை பிடிங்கிறாரு. பூமி உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ ஃபோனை எடுத்து யாருக்கிட்ட பேசணும்னு நினைச்ச? நீ இப்போ நீ அரெஸ்ட் ஆகிருக்கிற அதை விட்டுட்டு ஒரு தீஃப், ஒரு திருடன், அதை விட்டுட்டு நீ இப்போ என்ன தைரியம் இருந்தா நீ யாருக்கு கால் பண்ண போற அப்படின்னு சொல்லி நம்ம எஸ்ஐ சூர்யா வந்து கத்துறாரு பூமியை பார்த்து. நான் வந்து யார் கால் பண்ணணும்னு நினைச்சேன் சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை என் தம்பி என்ன ஆனான்னு தெரியல, அவனை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க, அவனுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சுன்னு எனக்கு பயமா இருக்கு, அதுக்காக தான் நான் கால் பண்ணலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் முடியாது, எப்படியும் என்னோட ஆசை புருஷன் அவனை கடுத்து பிடிச்சி வெளியே தள்ளிட்டான்ல, அவன் கிட்ட இப்போ என்ன ஃபோனா இருக்கும், அவன் கிட்ட என்ன இருக்கும், அவன் கிட்ட ஒன்றும் இருக்காது, அவன் செத்துட்டாங்கிற செய்தி சீக்கிரமே வரும், அந்த செய்தியை கேட்டு நீ உட்காந்து ரொம்ப சந்தோஷப்படு, அவனுக்கு இப்போ யார் இருக்கா வெளியே, சோறு தண்ணி இல்லாமல் சாகதான் போறான் அவன் தம்பி அப்படின்னு சொல்லி எஸ்ஐ சூர்யா வந்து சிவா செத்து தான் போக போறான், அந்த ககன் வந்து அவனை கொல்லதான் போறான், நீயும் அதை பார்க்க தானே போற, அவன் இறந்துட்டாங்கிற செய்தி வந்தோன்னா நானே உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி எஸ்ஐ சூர்யா வந்து இந்த மாதிரி பேசிட்டு போயிடுறாரு. இங்க பார்த்தா நம்ம நட்சத்திரா வந்து அபூர்வா கிட்ட உண்மையை உடைச்சிடறாங்க. என்ன உண்மை அப்படின்னா, அன்னைக்கு அவர் மேல இருந்து தள்ளிவிடும் போது ஒரு கேமரா வச்சிருப்பாரு. அவர் முதல்ல அதை சுத்தி அன்னைக்கு எடுத்துட்டு இருந்திருப்பாங்க, நல்லா அந்த ஃபால்ஸ் கிட்ட எடுத்துட்டு இருந்திருப்பாரு. அவர் என்ன பண்ணிடுவாரு, நட்சத்திரம் நம்ம காதல் ஏத்துக்கிட்டா நம்ம காலில் விழுக போய் இது வந்து ஒரு மறக்க முடியாத இன்சிடென்ட்டா இருக்கும், அதனால கண்டிப்பா இது ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணிடுவாரு, அந்த கேமராவை கீழே வச்சிருப்பாரு, அவர் காலுக்கிட்ட வச்சிட்டு அந்த ரெக்கார்டரை ஆன் பண்ணியிருப்பாரு. ஆன் பண்ணிட்டு அன்னைக்கு வந்து
இவங்க காலில் விழுகிற மாதிரி விழுக வந்து அதுக்கடுத்து செடியை பிடிச்சி அந்த ஃபால்ஸில் தள்ளி விட்டது எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்கும். இவங்க உடனே செடி வந்து அன்னைக்கு வீட்டுக்குள்ளே வருவார். வீட்டுக்குள்ளே வந்தோன்னே சரச்சந்திரா கேட்பாங்க, இல்லை நான் தான் தெரியாமல் விழுந்துட்டேன் ஃபால்ஸில் அப்படின்னு சொல்லி பொய் சொல்லுவார். ஆனால் உண்மை என்னன்னா நட்சத்திராவை மிரட்டுவாங்க. அவர் ரூமில் வந்து நட்சத்திரா சரி இதுக்கு இப்போ பொய் சொன்னான், ஒருவேளை அவன் என்னை பார்த்து பயந்துட்டானா, அவனுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சு, எதுக்கு அவன் இந்த மாதிரி அப்பா கிட்ட போய் சொன்னான், எப்படியோ நம்ம மேல பயம் இருந்தா சரிதான் அப்படின்னு நினைச்சிட்டு இவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. உடனே ரூமுக்கு சரி வருவார். உடனே இவங்க வெளியே ஓட பார்ப்பாங்க. நட்சத்திரா எங்க போற, நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன உனக்கு மண்டை குழம்பி போயிருக்கியா, இவன் தானே நம்மளை கொல்ல பார்த்தான், நம்ம தானே இவனை கொல்ல பார்த்தோம், எதுக்கு இவன் வந்து போய் சொல்றான் அப்படின்னு நினைச்சிட்டு உடனே அப்படின்னு மண்டை குழம்பி இருக்கா அப்படின்னு கேட்கும்போது நட்சத்திரம் சொல்லுவாங்க, டேய் என் அப்பா எப்படி நான் சொல்றதை நம்புவாங்களா இல்லை நீ சொல்றதை நம்புவாங்களா, அன்னைக்கு நீ என்ன கொல்ல பார்த்த ஃபால்ஸ்ல இருந்து அதனால தான் நான் உன்னை தள்ளி விட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். என் அம்மாவுக்கு தெரியும் என் அப்பா மனசை எப்படி மாற்றணும், என் அப்பாவுக்கு எப்படி போய் சொல்லணும், எப்படி என் அப்பா மனசை உன் பக்கம் தசந்திருப்பணும்னு என் அம்மாவுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நீ போய் என் அப்பா கிட்ட உண்மையை சொன்னாலும் நான் என்ன சொல்லுவேன், இல்லப்பா அவன் என்ன கொல்ல பார்த்தான், அன்னைக்கு ஃபால்ஸ்ல இருந்து தள்ளி விட பார்த்தா, அப்பதான் நான் தெரியாம தள்ளி விட்டுட்டேன்னு சொன்னா அப்பா நான் சொல்றதா நம்புவாங்க, கடைசியில உன்னை தண்டை கொல்லுவாங்க, அவ்வளவுதான் உன் சாப்டரே முடிஞ்சிரும், அந்த பயம் உனக்கு எப்பவுமே என் மேல இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே சரி நான் சொல்றதுதான் நம்ப மாட்டாங்க, நீ சொல்றதே நம்புறாங்க, உன் அம்மா சொல்றதே நம்புறாங்கன்னு வச்சுக்கலாம். என்கிட்ட ஒரு ஆதாரம் இருக்கே, வீடியோ ஆதாரம், அதை பார்த்துமா நம்ப மாட்டாங்க அப்படின்னு கேட்குறாங்க. வீடியோ ஆதாரமா, என்னடா உனக்கு நம்ம பைத்தியம் இலகிடுச்சா மண்டை, என்ன வீடியோ ஆதாரம் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. உடனே இவங்க என்ன பண்றாங்க, சரி வந்து அந்த கேமராவை எடுத்து புஃப்ல போட்டு கட்டுறாங்க. அதாவது அவங்க காலுக்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி வந்து அவங்கள தள்ளி விட்டு கெக்கன்னு சிரிச்சுட்டு சாவிட அப்படின்னு சொன்னது எல்லாத்தையுமே அந்த ஃபோனில் அந்த கேமராவில் ரெக்கார்டாக இருக்கு. ஆக மொத்தம் அந்த கேமராவை இப்போ போட்டு காட்டினோன்னே, இப்போ நான் மட்டும் இதை போய் உன் அப்பா கிட்ட காட்டினேன்னா உன் உயிரே கொண்டுருவாங்க, அதை விட்டுட்டு நான் இப்போ போலீஸ் கிட்ட போனேன்னா காலை ஃபுல்லாக நீ ஜெயிலில் தான் இருக்கணும், எது வசதி நீயே முடிவு பண்ண அப்படின்னா, சரி ப்ளீஸ் சரி அப்படி எதுவும் பண்ணிடுறது, சரி அப்பா கிட்டலாம் சொல்லாத, சரி இதை காட்டாத, இந்த வீடியோ ஆதாரத்தை டெலீட் பண்ணிடு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்காக நீ என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன், நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் அப்படின்னு நட்சத்திரா வந்து மனசு மாறிடுவாங்க. உடனே நம்ம சரி இருந்துட்டு, சரி இன்னையிலேருந்து என் பொண்டாட்டியா நீ நடிக்கிற, எனக்கு என்னன்னா நான் என்ன சொன்னாலும் நீ கேட்குற, நான் நிற்கணும் உட்காரணும் நான் அப்படியே நம்ம 2 பேரும் சந்தோஷமான புருஷன் பொண்டாட்டி மாதிரி நடிக்கிற அப்படின்னு. என்னது புருஷன் பொண்டாட்டி ஆகணுமா, ஆகலாம் தேவையில்ல, நீ நடிச்சா போதும் அப்படின்னு சொல்லி சரி சொல்றாரு. உடனே இதுதான் மம்மி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க நான் அன்னைக்கு உங்க உயிரை காப்பாற்றணுங்கிறதுக்காண்டி தான் இன்னைக்கு கூட நான் அப்பா கிட்ட உங்க முன்னாடி போய் சொல்ல வேண்டியதா போச்சு, அவன் அதுக்கடுத்து உங்களையும் ஏதாவது பண்ணிடுவான் மம்மி, அதுக்காக தான் நான் இவ்வளவு பண்ணேன் அப்படின்னு அபூர்வாக்கு உடனே கோவம் வந்துடும். டேய் பொடிப்பையில என் வீட்டிலே இருந்துட்டு நீ என் வீட்டு உப்பே தின்னுட்டு என் பொண்ணுக்கே நீ வந்து துரோகம் பண்றியா, அந்த வீடியோ ஆதாரம் எங்க எடு அப்படின்னு கேட்குறாங்க. உடனே எடுத்து கொடுக்குறாரு. எடுத்து கொடுத்தோன்னே இதுதானே அந்த வீடியோ ஆதாரம் பேபி அப்படின்னு கேட்குறாங்க. ஆமா மம்மி இதுதான் அப்படின்னோன்னா அதை போட்டு டக்குன்னு உடச்சிடறாங்க. நம்ம அபூர்வாக தான் எதுனாலும் கேமரா கிடைச்சாலே போதுமே, ஆதாரத்தை அழிக்கல தான் ஸ்பெஷலிஸ்ட் ஆச்சு அவங்க. உடனே டமால்னு போட்டு உடச்சி காலில் போட்டு மிதிச்சு இது அந்த செரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமராவை போட்டு மிதிக்கிறாங்க. அத்தை விடுங்க அத்தை, வேணாம் அத்தை அது இப்படி பண்ணாதீங்கன்னு கேட்குறாங்க. உடனே நட்சத்திரா, இந்த பிரச்சனை இவ்வளவு சீக்கிரமா முடியும்னு நினைச்சிருந்தா நான் அன்னைக்கே அம்மா கிட்ட போய் சொல்லியிருப்பேன், தேங்க்யூ மம்மி அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க. இன்னைக்கு உனக்கு ஜாக்பாட் தான், இன்னைக்கு இது வரைக்கும் உன்னை எவ்வளவு டார்ச்சர் பண்ணானோ இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா உன்னை தூங்க விடாம நீ டார்ச்சர்லாம் பண்ணி உன்னை சாகடி பேபி, உனக்கு தேங்க்யூ மம்மி எனக்கு இவ்வளவு பெரிய ஆஃபர் கொடுத்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே மருதானியில நான் ஒரு வாட்டி மிதிக்கிறேன் அபூர்வா அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் ஏறி டங்குன்னு குதிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம சரி இருந்துட்டு, நீங்க எவ்வளவு பெரிய கிரிமினலு, இவ எவ்வளவு பெரிய கேடி, நீங்க எவ்வளவு பெரிய கிரிமினல் எனக்கு என்ன தெரியாதாத்த அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்தா இதை பல காப்பி எடுத்து வச்சிருக்காரு. அது கேமரால தான் எடுத்தேன், ஆனா மெமரி கார்டு என்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனை காட்டுறாரு. போன்ல அந்த வீடியோத்தை போட்டு காட்டுறாரு. உடனே நம்ம நட்சத்திரம் அந்தல் பல்ட்டி அடிச்சு, ஐயோ மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமா, நீங்க தான் என்னோட புருஷன், நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன், ஏதாவது நான் தப்பு பண்ணி தான் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்றாங்க. ஐயா அதுக்கடுத்து நான் மருதானிலே வந்துட்டு, ஐயோ தம்பி என்ன மன்னிச்சிரு தம்பி, நான் ஏதாவது தெரியாம பண்ணிட்டேன், கண்டிப்பா நீ மாப்பிள்ளை கிட்ட எல்லாம் போட்டு காட்டாத, எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகல, நான் ஜெயிலுக்குலாம் போக விரும்பல அப்படின்றாங்க. உடனே நாய்களா நீங்க 2 பேரும் இந்த பொடிப்பயலுக்காக நீங்க போய் இப்படி பயந்துட்டு இருக்கீங்களா, நட்சத்திரா போங்க மம்மி உங்களுக்கு தேவையில்லை, நீங்களா இருக்க போறீங்க, நான் தானே ஜெயிலுக்கு போக போறேன், உங்களுக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கதை இதோடய முடிஞ்சிருது. கடைசியில ககனும் வந்து பூமியை காப்பாத்துற மாதிரி தெரியல. நாளைக்கு வந்து ககன் வந்து பூமியை காப்பாத்துறாங்களா, நம்ம நாளைக்கு வீடியோல கண்டிப்பா பார்க்கலாம். நம்ம அவள் ஒரு வேலை சீரியலும் 5:30 போட்டுட்டு இருக்கோம். ஸோ அதையும் மறக்காம பாருங்க. உங்களுக்கு உங்க தாட்ஸ் என்னன்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அந்த ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. தேங்க்யூ.